இயேசுவில் அன்பு மிகுந்த சகோதர சகோதரிகளே, இந்த அருமையான இளம் காலை பொழுதிலே புதிய வருடத்தை கொண்டாடுவதற்காக தூய அந்தோணியாரின் நாமம் விளங்கக்கூடிய இறை பிரசன்னம் நிறைந்திருக்கக்கூடிய இந்த ஆலயத்தில் நாம் ஒரே சமூகமாய் கூடியிருக்கிறோம். இன்றைக்கு இந்த மகிமை விளங்கும் ஆலயத்தில் இந்த புது வருடத்தை விழித்திருந்து கொண்டாட வேண்டும், ஆலயத்தில் இறை பிரசன்னத்திலே கொண்டாட வேண்டும் என்பதற்காக வந்திருக்கக்கூடிய இறை சமூகமாகிய உங்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த புதிய வருடத்தில் கடவுளிடமிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக ஆலயத்தை தேடி வந்திருக்கும் எல்லா சமயத்தை சார்ந்த சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவருக்கும் இந்த புதிய வருடத்தில் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். அனைவருக்கும் புது வருட வாழ்த்துக்கள். அனைவரும் கரவூசி எழுப்பி. அன்பு சகோதரர்களே, நான் சொல்லக்கூடிய வார்த்தையை சொல்லுங்கள். திருப்பாடல் 67:1. கடவுளே, என் மீது இறங்கி எனக்கு ஆசி வழங்குவீராக. திருப்பி சொல்லுங்கள். கடவுளே, என் மீது இறங்கி எமக்கு ஆசி வழங்குவீராக. கடவுளே, என் மீது இறங்கி எனக்கு ஆசி வழங்குவீராக. மதியம் சாப்பிட்டு முடித்த உடனே பிள்ளைகள் பள்ளிக்கூடத்தில் தூங்குறப்ப டீச்சர் வந்து எந்திரிச்சு எல்லாரும் சத்தமாக பாடுங்க, பேசுங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி உங்களை இன்றைக்கு இந்த புதிய வருடத்தில் உறங்காமல் ஆண்டவருடைய வார்த்தை முதலாவதாக நீங்கள் சொல்ல வேண்டும் என்பதற்காக உங்களுக்கு நான் இந்த வார்த்தையை சொல்லியிருக்கிறேன். இந்த வார்த்தை இந்த ஆண்டு முழுவதும் உங்களுடைய வாழ்வில் நீங்கள் நினைத்து பாருங்கள். கடவுளை என் மீது இறங்கி எனக்கு ஆசி வழங்குவீராக. அன்பு சகோதர சகோதரிகளே, கடவுளே என் மீது இறங்கி எனக்கு ஆசி வழங்குவீராக. கடவுள் யார்? கடவுள் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? கடவுள் தரும் ஆசி, கடவுள் தரும் ஆசீர்வாதம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? கடவுள் தரக்கூடிய ஆசீர்வாதத்தில் நாம் எப்படி நிலைத்திருக்கிறோம்? இதைத்தான் இன்றைய நாளிலே நாம் சிந்தித்து பார்க்கிறோம். அன்பு சகோதர சகோதரிகளே, ஒரு நிகழ்வு, ஒரு இளைஞன் திருமண திருப்பலி நடைபெற்றது. திருமண திருப்பலி முடிந்தவுடன் எல்லோரும் மண்டபத்துக்கு போனார்கள். மண்டபத்திலே எல்லோரும் ஏறி சாப்பிட்டு முடித்துவிட்டு மணமக்களை வாழ்த்தி விட்டு மணமக்களுக்கு சிலுவை போட்டுவிட்டு இறங்கி அவர் ஒரு வீட்டுக்கு போனார்கள். ஆனால் அந்த மணப்பையனுடைய தாயார் வரவே இல்லை. மேடைக்கும் ஆலயத்துக்கும் அவர் வரவில்லை. ஆலய திருப்பலி நேரத்திலே அவர் சமையலை பார்த்து கொண்டிருந்தார், மேற்பார்வை பார்த்து கொண்டிருந்தார். அதுக்கு அடுத்தபடியாக வந்திருந்த விருந்தினர்களை கவனித்து அனுப்பினார். ஆனால் தன்னுடைய மகனுக்கு அவர் மேடையில் போயோ ஆலயத்திற்குள் போயோ அவர் சிலுவை போடலை, ஒன்றுமே செய்யவில்லை. எல்லாம் முடிவிட்டது. இறுதியில் முடிந்தவுடன் அந்த பையனும் அந்த மணப்பெண்ணும் போய் அம்மாவிடம் சிலுவை வாங்குவதற்காக, ஆசீர்வாதம் வாங்குவதற்காக போகிறார்கள். அப்போ அந்த பையன் கேட்க, அம்மா எங்கே இருந்தீங்க அப்படின்னு கேட்குறான். அம்மா சொல்ல, நான் இங்கே தானடா இருந்தேன், நான் எங்கே போயிட்டேன் உன்னையை விட்டுட்டு. அதுக்கு அடுத்தபடியாக சொன்னாங்க, உன்னையை விட்டுட்டு நான் எங்கேயும் போக முடியும்? அன்பு சகோதர சகோதரிகளே, அம்மா மேடைக்கு வரலை, கோவிலுக்கு வரலை, சிலுவை போடவில்லை. ஆனால் அந்த அம்மா சொல்கிறாங்க, உன்னை விட்டு நான் எங்கே செல்ல முடியும்? நான் எங்கே போயிட்டேன், உன் கூட தானே இருக்கிறேன். அன்பு சகோதர சகோதரிகளே, கடவுள் யார்? கடவுள் தரக்கூடிய ஆசீர்வாதம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? இதைத்தான் இன்றைக்கு முதலாவதாக நாம் சிந்திக்கிறோம். கடவுள் யார்? கடவுள் நமக்கு தரக்கூடிய ஆசீர்வாதம் இந்த உலகிலே எப்படிப்பட்டதாக இருக்கிறது? திருப்பாடல் 136:23. திருப்பாடல் 136:23 ஒரு வார்த்தையை திருப்பாடல் ஆசிரியர் தாவீது இப்படி சொல்லுகிறார். அவர் என்ன சொல்லுகிறார் அப்படின்னா, நம் தாழ்நிலையில் நம்மை நினைத்தவரை, நம் தாழ்நிலையில் நம்மை நினைவு கூர்ந்தவருக்கு நாம் நன்றி சொல்வோமாக என்று சொல்லப்படக்கூடிய ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார்.
அன்புமிக்கவர்களே, நம் தாழ்நிலையில் நம்மை நினைத்திருக்கிறார், நம் தாழ்நிலையில் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். அவருக்கு நாம் நன்றி சொல்வோமாக. தாழ்நிலை என்பது எது? இந்த உலகிலே எல்லா விதங்களிலும் இந்த உலகிலே தாழ்நிலைகள் இருக்கிறது. பொருளாதாரத்தில் இந்த உலகிலே தாழ்நிலைகள் இருக்கிறது. இந்த உலகிலே மனதளவில் தாழ்நிலைகள் இருக்கிறது. ஏற்றுக்கொள்ளப்படாமல் தாழ்நிலை இந்த உலகில் இருக்கிறது. அப்படியானால் இந்த உலகில் இருக்கக்கூடிய தாழ்நிலை என்று சொல்லப்படக்கூடியது எல்லா இடத்திலும் நிலவுகிறது. அதற்கு அடுத்தபடியாக தாழ்நிலை என்று சொல்லப்படக்கூடிய காரியம் நாம் செய்யக்கூடிய செயல்களின் மூலமாக இந்த உலகில் இருக்கிறது. அதைத்தான் நாம் மிக அழகாக வாசிக்கிறோம். லூக்கா நற்செய்தி 15வது அதிகாரம் 11 முதல் உள்ள வார்த்தைகளிலே ஊதாரி மகன் இருக்கிறான். அவன் தன்னுடைய செயல்களின் மூலமாக தாழ்வுற்ற நிலையை அவன் அடைந்து போகிறான். தன்னுடைய செயல்களின் மூலமாக அவன் தூர தேசத்துக்கு போகிறான் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. லூக்கா நற்செய்தி 15வது அதிகாரம் 13வது வார்த்தை. தன்னுடைய செல்வத்தை எல்லாம் திரட்டி கொண்டு அவன் தூர தேசத்துக்கு பயணம் மேற்கொண்டான் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. அப்படியானால் தாழ்வுற்ற, நொறுங்கிய என்று சொல்லப்படக்கூடிய நிலை சமூகத்திலும் மனதளவிலும் உடல் அளவிலும் இந்த உலகில் நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்களிலும் நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது. தாழ்வு நிலை நம்மோடு இந்த உலகில் இருந்து கொண்டே இருக்கிறது. அன்பு சகோதர சகோதரிகளே, நாம் தாழ்வுற்ற நிலையில் இருக்கிற பொழுது கடவுள் என்ன செய்கிறார்? கடவுள் எங்கே இருக்கிறார்? அன்பு சகோதர சகோதரிகளே, நம் தாழ்வுற்ற நிலையில் நம்மை நினைத்தவரை நாம் நன்றி சொல்வோம் என்று தாவீது ஆசிரியர் மிக அழகாக சொல்லுகிறார். அப்படியானால் இந்த உலகத்திலே கடவுள் நாம் என் நிலையில் இருந்தாலும் நம்மை அவர் நினைவு கொள்கிறார். நாம் என் நிலையில் இருந்தால் நம்மை ஆசீர்வதிக்கிறார். 2 கள்வர்கள் ஆண்டவருக்கு வலதுபுறமும் இடப்புறமுமாக அவர்கள் சிலுவையிலே அறையப்படுகிறார்கள். ஆனால் அவர்களையும் கூட ஆண்டவர் நினைவில் கொள்கிறார். அன்பு சகோதர சகோதரிகளே, அப்படியானால் முதலாவதாக நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள், கடவுள் இந்த உலகிலே நாம் என் நிலையில் இருந்தால் நம்மை நினைப்பவராக, நம்முடைய தாழ்வுற்ற நிலையிலும் கூட நம்மை ஆசீர்வதிப்பவராக, நாம் தூர ஓடி சென்றால் நம்மை நினைப்பவராக ஆண்டவர் இந்த உலகிலே இருக்கிறார். அவர் நம்மை விட்டு இந்த உலகிலே எங்கே செல்ல இயலும்? இதுதான் இந்த உலகிலே கடவுள் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு நிலை இந்த உலகிலே இருக்கிறது. கடவுள் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு தந்தையினுடைய நிலை இந்த உலகிலே இருக்கிறது. கடவுள் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு தாயினுடைய நிலை இந்த உலகிலே இருக்கிறது. நாம் என் நிலையில் இருந்தாலும் கடவுள் நம்மை நினைவு கூறுகிறார். நாம் எப்படி இருந்தாலும் கடவுளுடைய ஆசீர்வாதம் நம்மோடு இருந்து கொண்டே இருக்கிறது. கடவுள் எப்பொழுது நம்மை ஆசீர்வதித்து கொண்டே இருக்கிறார், நம்மை நினைத்து கொண்டே இருக்கிறார். அவரால் நம்மை விட்டு விலகி செல்லவே முடியாது. அன்பு சகோதர சகோதரிகளே, நம்முடைய நிலை என்ன? கடவுள் நம்மை விட்டு விலகி செல்ல முடியாது. கடவுள் நம்மோடு தான் இருப்பார். கடவுள் நம்மை ஆசீர்வதிக்காமல் இருக்க முடியாது. ஆனால் நாம் இந்த உலகத்தை தூர சென்று விட முடியும், தூர தேசத்துக்கு பயணம் சென்று விட முடியும். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இந்த உலகிலே கடவுள் நமக்கு தரக்கூடிய ஆசீர்வாதம் இந்த உலகிலே எப்படிப்பட்டதாக இருக்கிறது? நாம் என் நிலையில் இருந்தாலும் கடவுள் நம்மை நினைவு கொள்கிறாரே, நாம் என் நிலையில் இருந்தாலும் கடவுள் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறாரே, நம்முடைய தாழ்வுற்ற நிலையிலும் கூட கடவுள் நம்மை நினைக்கிறாரே. கடவுள் நமக்கு இந்த உலகில் தரக்கூடிய ஆசீர்வாதம் எப்படி இருக்கிறது என்பதை இரண்டாவதா இன்றைக்கு நாம் சிந்திக்கிறோம். கடவுள் நமக்கு தரக்கூடிய ஆசீர்வாதம் இந்த உலகிலே எப்படி இருக்கிறது? அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த உலகிலே கடவுள் நமக்கு தரக்கூடிய ஆசீர்வாதம் முதலாவதாக எல்லா விதத்திலும் அது நிறைவாக இருக்கிறது. அதனால் இந்த உலகிலே நாம் செய்யக்கூடிய காரியம் என்ன? நாம் இந்த உலகிலே எப்பொழுதும் கடவுள் நமக்கு தந்திருக்கக்கூடிய ஆசீர்வாதங்களை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். கடவுள் எப்பொழுதும் நமக்கு தந்திருக்கக்கூடிய ஆசீர்வாதங்களை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். கவுண்ட், எண்ணி பாருங்கள். அது தமிழிலே வருகிற பொழுது எப்படி வருகிறது? எண்ணி பாருங்கள். 1 2 3 4 என எண்ணி பாருங்கள். அதுக்கு அடுத்தபடியாக எப்படி வருகிறது? எண்ணி பாருங்கள், நீங்கள் நினைத்து பாருங்கள் என்று சொல்லப்படக்கூடிய காரியம். அப்படியானால் இந்த உலகிலே கடவுள் நம் மீது எண்ணற்ற ஆசீர்வாதங்களை பொழிந்திருக்கிறார். கடவுள் நம்ம மீது இந்த உலகிலே நாம் கணக்கிட முடியாத அளவுக்கு ஆசீர்வாதங்களை நாம் பொழிந்திருக்கிறார். அதை நாம் இந்த உலகிலே நினைத்து பார்ப்பதற்கு நாம் அழைக்கப்படுகிறோம், அதை எண்ணி பார்ப்பதற்கு நாம் அழைக்கப்படுகிறோம். அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த உலகிலே கடவுள் நமக்கு தந்திருக்கக்கூடிய ஆசீர்வாதங்களை
உங்களுடைய வாழ்விலே நீங்கள் எப்பொழுதும் நினைத்து கொண்டே இருங்கள். கடவுள் நமக்கு தரக்கூடிய ஆசீர்வாதம் நிறைவானது. அதை இந்த உலகிலே மறவாது இந்த உலகிலே வாழுங்கள். நாம் இந்த உலகிலே கடவுளுடைய ஆசீர்வாதங்களை மறவாது நினைவு கொள்கிற பொழுது இந்த உலகிலே என்ன நடக்கிறது, நம்முடைய வாழ்விலே என்னென்ன மாற்றங்கள் இந்த உலகிலே நடக்கிறது? அன்புக்குரியவர்களே, தொடக்க நூல் புத்தகம் 17வது அதிகாரம் 18வது வார்த்தை. தொடக்க நூல் புத்தகம் 17வது அதிகாரம் 18வது வார்த்தை. அதுக்கு அடுத்தபடியாக மத்தேயு நற்செய்தி 8வது அதிகாரம் 8வது வார்த்தை. தொடக்க நூல் புத்தகம் 17வது அதிகாரம் 18வது வார்த்தை. இது ஆபிரகாமுக்கு கடவுள் தரக்கூடிய ஆசீர்வாதம். கடவுள் ஆபிரகாமுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை தருகிறார். என்ன ஆசீர்வாதத்தை தருகிறார்? உனக்கு ஒரு மகன் பிறப்பான் என்று சொல்லி அந்த மனிதனுக்கு கடவுள் இந்த உலகிலே ஒரு ஆசீர்வாதத்தை தருகிறார். ஆனால் மகன் இல்லை. வேலைக்கார பெண்ணின் மூலமாக ஏற்கனவே ஒரு மகன் இருக்கிறார். அப்பொழுது ஆபிரகாம் கடவுளை பார்த்து சொல்லுவார், ஆண்டவரே, இந்த உலகில் எனக்கு எல்லா விதமான ஆசீர்வாதங்களையும் தந்திருக்கிறீர், இனியா எனக்கு இன்பம்? உம் திருமுன்னால் என்னுடைய மகன் இஸ்மாயில் வாழ்ந்தாலே போதும் என்று சொல்லுகிறார். அப்படியானால் இதுவரை எனக்கு எண்ணிலடங்காத ஆசீர்வாதங்களை நீ தந்திருக்கிறீரே, ஏகப்பட்ட ஆசீர்வாதங்களை எனக்கு தந்து விட்டீரே என்று சொல்லுகிற பொழுது அவருக்கு ஒரு குறை இருந்தது. என்ன குறை இருந்தது? அவருக்கு என வாக்களிக்கப்பட்ட மகன் இல்லை. கடவுள் சொல்லுகிறார், உமக்கு என வாக்களிக்கப்பட்ட மகனை நான் தருவேன் என்று சொல்லுகிறார். கடவுள் தனக்கு தந்திருக்கக்கூடிய எல்லா விதமான ஆசீர்வாதங்களையும் தாவீது இந்த உலகிலே நினைவு கூர்ந்தார். கடவுள் நமக்கு தந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆசீர்வாதங்களையும் ஆபிரகாம் இந்த உலகிலே மறக்காமல் அதை எண்ணிக்கொண்டிருந்தார். அதனால்தான் கடவுள் அவருக்கு காட்சி தருகிற பொழுது என்ன சொல்லப்படுகிறது? நீ உன்னுடைய குறைகளை நீ நினைவில் கொள்ளவில்லை, உன்னுடைய நிறைவையே நீ உன்னுடைய வாழ்விலே நினைவு கூர்ந்தாய். அதனால் உனக்கு குறைவாய் இருக்கிறது நிறைவாய் மாறும் என்று ஆண்டவருடைய ஆசீர்வாதம் வருகிறது. மத்தேயு நற்செய்தி 8வது அதிகாரம் 8வது வார்த்தை. நூற்றுவ தலைவன் மகன் சுகமற்று கிடக்கிறான் வீட்டிலே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அந்த தேடி செல் போகிறான். அந்த நூற்றுவ தலைவன் ஓடி போகிற பொழுது அவன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் முன்பாக முழந்தாள் பாடிக்கிட்டு சொல்லுகிறான், ஐயா, நான் நூற்றுவ தலைவன், எனக்கு கீழ் பணியாளர்கள் நிறைய பேர் உள்ளனர். ஒருவனை பார்த்து நீ போ என்று சொன்னால் அவன் போகிறான், வா என்று சொன்னால் அவன் வருகிறான். எனக்கு ஏகப்பட்ட ஆசீர்வாதங்கள் இருக்கிறது, கணக்கிலடங்காத ஆசீர்வாதங்கள் இருக்கிறது, கணக்கிலடங்கா அதிகாரத்தை கடவுள் எனக்கு தந்திருக்கிறார். இந்த மனிதன் சொல்லுகிறான், ஒரு வார்த்தை சொல்லும். அன்பு சகோதர சகோதரிகளே, அந்த மனிதனுடைய பையன் நலம் அடைகிறான். அப்படியானால் இந்த உலகிலே கடவுள் நமக்கு தரக்கூடிய எல்லா விதமான ஆசீர்வாதங்களையும் நான் நினைத்து பார்க்கிற பொழுது எனக்கு எவ்வளவு அதிகாரத்தை தந்திருக்கிறார், எவ்வளவு ஆசீர்வாதங்களை கடவுள் தந்திருக்கிறார் என்று நாம் கடவுளுடைய ஆசீர்வாதங்களை நினைத்து பார்க்கிற பொழுது இந்த உலகில் என்ன நடக்கிறது? முதலாவதாக, நாம் குறை என்று ஒரு காரியம் நமக்கு இருந்தாலும் கூட அது நிறைவாய் இந்த உலகிலே மாறி போய்விடுகிறது. நாம் எண்ணி பாராத ஆசீர்வாதங்களையும் ஆண்டவர் நமக்கு தருகிறார். ஆபிரகாம் எண்ணி பார்க்கவே இல்லை கடவுள் நமக்கு ஒரு மகனை தருவார் என்று. ஆனால் அவர் எண்ணி பார்க்காத, நினைத்து பார்க்காத ஆசீர்வாதங்களையும் கடவுள் அவருக்கு கொடுத்து அவரை ஆசீர்வதித்தார். இதுதான் கடவுள் நமக்கு தரக்கூடிய நிறைவின் ஆசீர்வாதம். கடவுள் இந்த உலகிலே நாம் கடவுள் நமக்கு தந்திருக்கூடிய எல்லா விதமான ஆசீர்வாதங்களையும் நினைவில் கொள்ளுகிற பொழுது, எல்லா விதமான ஆசீர்வாதங்களையும் நாம் நினைத்து பார்த்து கடவுளுக்கு நாம் நன்றி சொல்லுகிற பொழுது கடவுள் நாம் நினைத்திராத ஆசீர்வாதங்களால் நமக்கு குறையென ஒன்று இருக்கும் என்று நினைக்கக்கூடிய காரியங்களையும் அதிலும் கூட ஆண்டவர் நிறைவு செய்பவராக இந்த உலகில் இருக்கிறார். அன்பு சகோதர சகோதரிகளே, அதனால் நம் வரக்கூடிய ஆண்டிலே நாம் இந்த உலகிலே நமக்கு குறை என உள்ள ஒரு காரியத்தையும் ஆண்டவரிடம் நாம் ஒப்பு கொடுத்து அதற்கும் கூட நம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். அதைத்தான் நாம் அன்னை மரியாளுடைய வாழ்வில் பார்க்கிறோம். அன்னை மரியாளுடைய வாழ்விலே குறை இருந்தது. அவர் ஏழ்மையா இருந்தார். அவர் இந்த உலகிலே தாழ்வுற்ற நிலையில் இருந்தார். மிக அழகாக அன்னை மரியாளுடைய வாழ்விலே நாம் பார்க்கிறோம். டு ப்ரொக்ளைம் த க்ளோரிஸ் ஆஃப் காட் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு அருமையான ஒரு புத்தகத்திலே, ஒரு ஜெப புத்தகத்திலே இப்படி எழுதுகிறார்கள். என்ன எழுதப்படுகிறது அப்படின்னா, அன்னை மரியாளிடம் இருந்த ஏழ்மையையும் தாழ்மையையும் கூட கடவுள் இந்த உலகிலே
தன்னுடைய மகிமைக்காக அதை பயன்படுத்தினார் என்று மிக அழகாக அந்த ஜெபம் சொல்லுகிறது. அப்படியானால் இந்த உலகில் இருக்கக்கூடிய குறைகளையும் நம்முடைய வாழ்வில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு விதமான குறைபாடுகளையும் கடவுள் ஒரு நாள் தன்னுடைய மாட்சி விளங்கும்படி அதை நிறைவுள்ளதாக இந்த உலகிலே மாற்றுவார் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். அன்பு சகோதர சகோதரிகளே, மூன்றாவதாக நம்முடைய வாழ்விலே எப்பொழுதும் தீமை இந்த ஆண்டிலே நம்மை மேற்கொள்ளாதவாறு நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள். ஆமோசினுடைய புத்தகம் 5வது அதிகாரம் 14வது வார்த்தை. ஆமோசினுடைய புத்தகம் 5வது அதிகாரம் 15வது வார்த்தை. இந்த 2 வார்த்தைகளும் என்ன சொல்லுகிறது? நன்மையை நாடுங்கள், தீமையை தேடாதீர்கள், அப்பொழுது கடவுள் தரும் ஆசீர்வாதம் உங்களோடு எப்போதும் இருக்கும் என்று சொல்லுகிறது. புல்டன்ஷின் என்று சொல்லப்படக்கூடிய ஆயர் தன்னுடைய புத்தகத்தில் அன்னை மரியாளை குறித்து இப்படி எழுதுகிறார். என்ன எழுதுகிறார் அப்படின்னா, பழைய ஏவாள் அவள் இருள், தீமையினுடைய வடிவம். இந்த உலகிலே எல்லா மனிதர்களுக்குள்ளும் இந்த பழைய ஏவாளுடைய இயல்பு, தீமை, இருளினுடைய உருவம் இருந்து கொண்டே இருக்கிறது. அது என்ன செய்கிறது? எப்பொழுது ஒளியை மேற்கொள்வோம், எப்பொழுது ஒளியை வெல்வோம் என்று அது கண்ணும் கருத்துமாயிருந்து அது ஒளியை வெல்வதற்காக இந்த உலகிலே தேடிக்கொண்டே இருக்கிறது. புதிய ஏவாள் அவர் நன்மையினுடைய வடிவம், அவர் ஒளி. இந்த ஒளி இருளை மேற்கொள்வதற்காய் தேடிக்கொண்டே இருக்கிறது. ஆனால் வாழ்வினுடைய பரிதாபம், நாம் இந்த உலகிலே களிமண்ணால் செய்யப்பட்டவர்கள், களிமண்ணால் ஆன மட்புடம் நாம் இந்த உலகிலே. அதனால் நன்மையை தேர்ந்து கொள்வதற்கு பதிலாக இந்த உலகிலே தீமையை அதிகமாக தேர்ந்து கொள்கிறோம். அதனால் இந்த உலகிலே நம்முடைய மனதிலே இருள் என்று சொல்லப்படக்கூடிய காரியம் பல நேரங்களிலே ஒளியை மேற்கொண்டு விடுகிறது. பழைய ஏவாளுடைய இயல்பு புதிய ஏவாளுடைய இயல்பை இந்த உலகிலே இல்லாமல் ஆக்கி விடுகிறது. அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய வார்த்தை ஆமோசனுடைய புத்தகத்தில் இப்படி சொல்லுகிறது: தீமையை விட்டுவிடுங்கள், நன்மையை நாடுங்கள், அப்பொழுது ஆண்டவருடைய ஆசீர்வாதம் உங்களோடு இருக்கும். அன்பு சகோதர சகோதரிகளே, எது இந்த உலகிலே ஆசீர்வாதம்? எல்லா விதமான காரியங்களை நாம் பெற்றுக்கொண்டிருப்பது நிச்சயமாக கடவுளுடைய ஆசீர்வாதம் தான். கடவுள் நமக்கு தந்திருக்கக்கூடிய எல்லா விதமான நன்மைகளை நாம் நினைவு கூறுவது நிச்சயமாக அது கடவுளுடைய ஆசீர்வாதம் தான். ஆனால் இந்த உலகிலே உடலுக்கும் வாழ்வுக்கும் தேவையான காரியம் முக்கியமானதாக இருப்பது, நாம் இந்த உலகிலே நம்மை தீமை மேற்கொள்ளாமல் நன்மைகளால் இந்த உலகிலே நம்மை நிரப்புவது. அதுதான் இந்த உலகிலே ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு தந்திருக்கக்கூடிய புதிய ஏவாளாகிய அன்னை மரியாளுடைய இயல்பு இந்த உலகிலே இருக்கிறது. புதிய ஏவாள் அன்னை மரியாள் தீமையை மேற்கொள்வதற்கு தன்னை ஒருபோதும் அவர் அனுமதிக்கவில்லை. காரணம், இந்த உலகிலே கடவுள் தன்னுடைய மகனை இந்த உலகிலே தேர்ந்து கொள்வதற்காக ஒரு கருவியை தேடினார். அந்த கருவி இந்த உலகிலே தூய்மையானதாக இருக்க வேண்டும் என்று கடவுள் விரும்பினார். அதனால் அன்னை மரியாள் இந்த உலகிலே தேர்ந்து கொள்ளப்பட்டார். அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த உலகிலே நாமும் இந்த உலகிலே தீமையை நாடாது இந்த உலகில் நன்மையை நாடுகிற பொழுது நாமும் இந்த உலகிலே அறிந்து கொள்ளுங்கள், கடவுளால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களாக நாம் இந்த உலகிலே மாறி போய்விடுகிறோம். நாம் இந்த உலகில் தீமை நம்மை மேற்கொள்ள அனுமதிக்கிற பொழுது நாம் இந்த உலகிலே கடவுளால் அல்ல, மாறாக கடவுளுக்கு எதிரியாக இருக்கக்கூடிய மனிதர்களால் இந்த உலகிலே நாம் வெற்றி கொள்ளப்படுபவர்களாக இந்த உலகிலே மாறி போய்விடுகிறோம். அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த புதிய ஆண்டிலே நம்முடைய வாழ்வை நன்மையால் நிரப்ப இந்த உலகிலே கற்றுக்கொள்ளுங்கள். அட்டாமிக் ஹாபிட்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய அருமையான ஒரு புத்தகம். ஜேம்ஸ் கிளியர் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு மனிதர் அதில் இப்படி எழுதுகிறார். அது என்ன எழுதுகிறார் அப்படின்னா, இந்த உலகில் எல்லா விதமான இயல்புகளும் இருக்கிறது. இந்த உலகில் எல்லா விதமான இயல்புகளும் இருந்த பொழுதும் கூட சிலர் மட்டும் ஏன் வாழ்விலே வெற்றி கொள்ளுகிறார்கள்? அவர்கள் அப்படியானால் என்ன இயல்பை தங்களுடைய வாழ்விலே தேர்ந்து கொள்ளுகிறார்கள்? அவர் மிக அழகாக எழுதுகிறார். ஒரு வாகன ஓட்டி போட்டிக்கு போகிறான். அவன் போட்டிக்கு போகிற பொழுது முதலாவதாக முந்தின நாளே உட்கார்ந்து தன்னுடைய வாகனத்தை அவன் சுத்தம் செய்கிறான். தூசியின்றி அவன் சுத்தம் செய்கிறான். அவர் இந்த வார்த்தையை சொல்லுகிறார். என்ன வார்த்தையை சொல்லுகிறார் அப்படின்னா,
ஒரு சிறு தூசி கூட தன்னுடைய வண்டியினுடைய வேகத்தை குறைவுபடுத்தினால் தான் இந்த உலகிலே தோற்று போக இயலும், பந்தயத்திலே தோற்று போக இயலும். அப்படியானால் ஒரு சிறு தூசி கூட தன்னுடைய இயந்திரத்திலே முதலாவதாக இருப்பதை ஒரு போட்டியாளன் அனுமதிக்க முடியாது. அதே போல்தான் வாழ்விலே இந்த உலகிலே நாம் வெற்றி பெற வேண்டுமெனில் முதலாவதாக நாம் எப்பொழுதும் நன்மையே, நம்முடைய வாழ்வில் நேர்மையான காரியங்களிலே நம்மை நிறைத்து கொண்டே இருக்க வேண்டும். அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் ஏன் இன்னும் நம்மை ஆசீர்வதிக்காமல் இருக்கிறார் என்பதை நாம் நினைவு கூறுகிற பொழுது முதலாவதாக இந்த உலகிலே தீமையிலிருந்து நாம் விலகி நன்மையை இந்த உலகிலே பெற்றுக்கொள்வதற்கு நாம் இந்த உலகிலே பழகி கொள்ள வேண்டும். இந்த உலகிலே எல்லா விதமான நேர்மறையான காரியங்களாலும் நாம் இந்த உலகிலே நிரப்பப்படுவதற்கு ஆண்டவர் இந்த உலகிலே நம்மை அழைத்து செல்ல வேண்டும் என்பதற்காக இந்த உலகிலே மன்றாடுங்கள். அன்பு சகோதர சகோதரிகளே, நாம் என் நிலையில் இருந்தாலும் கடவுள் நம்மை ஆசீர்வதிக்கிறார். நம்முடைய தாழ்நிலையிலும் அவர் நம்மை நினைவில் கொள்கிறார். நாம் இந்த உலகிலே கடவுள் தந்திருக்கக்கூடிய எல்லா விதமான ஆசீர்வாதங்களையும் எண்ணி பார்க்க வேண்டும், நினைவில் கொள்ள வேண்டும். நாம் ஆசீர்வாதமான காரியங்களை நினைவில் கொள்ளுகிற பொழுது ஆண்டவர் நாம் நினைத்திராத ஆசீர்வாதங்களாலும் நம்மை நிரப்புவார். ஆண்டவர் நம்மை ஆசீர்வாதங்களால் நம்மை நிரப்ப வேண்டுமெனில் நாம் இந்த உலகிலே கடவுள் நமக்கு தந்திருக்கக்கூடிய எல்லா விதமான நேர்மறையான காரியங்களால் நம்மை நிரப்புவோம். ஆண்டவர் வருகின்ற ஆண்டிலும் நம்மை ஆசீர்வாதமான ஒளிமயமான வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென்.